வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் ரொம்பவே டேஸ்ட்டாக ஆலு சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது இதில் 2 உருளைக்கிழங்கு எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடால ஒரு சின்ன வெங்காயம், அதாவது சின்ன சைஸ் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றாக்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பேஸ்ட்டாக போடாமல் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இவ்வளோத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நம்ம நிறைய போட வேண்டாம். ரொம்ப நிறைய போட்டால் நமக்கு விரிக்கிறதுக்கு ஒழுங்காக வராது. அதனால் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதுக்கு கூடால நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். காரம் குறைச்சி போதுங்கிறதுக்காண்டி நான் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கூடிய மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இது கூடால இது என்னென்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோதுமை மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் எடுத்திருக்கேன். நம்ம தேவைக்கேற்றாக்கில் நம்ம சேர்த்துக்கணும். அழகாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது கூடால கொஞ்சம் போல் ஆயில் விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் விட தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். இல்லாமல் நமக்கு பெரிய அளவுக்கு இதில் தண்ணி தேவைப்படாது. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்ததுனால அது ஓரளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இனி இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் ஆயில் விட்டு வச்சுருக்கோம். இது 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு. நமக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். ரொம்ப சின்னதாக வேண்டாம். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை விரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாவு எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தப்பிக்கணும். இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கணும். ரொம்ப ஒல்லியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே நம்ம விரித்து எடுத்துக்கணும். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு கல் நல்லா சூடாக இருக்குது. இதில் நாம் விரித்து வச்சதை போட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம்.
பக்கம் மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள், இது லைட்டாக பொவி வரும், ரொம்ப நல்லா பொவாது. இப்போ நமக்கு சப்பாத்தி ரெடி ஆகியாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர்லாம் அழகாக சைடில் வந்திருக்கு. இதை எடுத்துடலாம். ஆலு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.